வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கனகராஜ் அவர்களும் பதிப்பாளர் பத்ரி சேஷாத்ரி அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். இன்றைய புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் ஊடகங்களுக்கு சுய ஒழுக்க நெறிகள் அவசியம் அப்படின்னு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி சொல்லியிருக்கிறத பற்றியும், அதற்கு அடுத்த பகுதியில் மத்திய அரசு நாடு முழுக்க நவீன நகரங்கள் அமைப்பதை ஒட்டி அத்தகைய நகரங்கள் மேல்தட்டு மக்களுக்கானதாகவே இருக்கும்னு குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. அதை அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி வெங்கைய நாயுடு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. அதை பற்றியும், லலித் மோடி விவகாரத்தில் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி இருக்கும் சுஷ்மா வசுந்தராஜே இவங்களுக்கெல்லாம் உறுதியான ஆதரவை தர பாஜக மூத்த தலைவர்கள் முடிவு செய்திருப்பதாக வந்திருக்கக்கூடிய செய்திகளை பற்றியும் பேசலாம். ஊடகங்களுக்கு சுய ஒழுக்க நெறிகள் அவசியம் அப்படின்னு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி பேசுறாரு. சரத்பவாருடைய மூத்த சகோதரர் நடத்தக்கூடிய பத்திரிகை குழும தலைவரும் சரத்பவாருடைய மூத்த சகோதரருமான பிரதாப் பவாருக்கு புண்ணிய பூஷன் விருது வழங்குற விழாவில் அவர் பேசும்போது பேசுறாரு. பத்ரி, ஊடகங்களுக்கு சுய ஒழுங்கு நெறிகள் அவசியம் அப்படிங்கிறதுல கருத்துகள் பலர் இருக்கலாம், பல விதமாக இருக்கலாம். ஆனா இது ஊடக குழும தலைவருக்கு விருது வழங்குற விழா அப்படிங்கிறதுனால ஊடகங்களுக்கு நெறிகள் அவசியம் அப்படின்னு சொல்லி பேசுறாரா, இல்ல 40 ஆண்டு கால எமர்ஜென்சி ஹேங் ஓவர் இன்னும் அவருக்கு விட்டு போகலை அப்படின்னு பார்க்கலாமா? பல நேரங்களில் குடியரசுத் தலைவராக இருக்கிறதுல இருக்கிற கஷ்டம் ரொம்பவும் ஓப்பனாக அரசியல் பேச முடியாது. அதே சமயம் பூடகமாக சில விஷயங்களை சொல்கிறதுக்கு அவர் மனசு விரும்பி அதை ஏதாவது ஒரு வழியில் சொல்வதற்காக இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கலாம். சுயக்கட்டுப்பாடு எல்லாருக்கும் தேவை அப்படிங்கிறதுல யாருக்குமே மாற்றுக்கிறது இருக்க முடியாது. யாருமே ஒரு பர்டிகுலர் குரூப், அது அரசியல்வாதியாக இருக்கட்டும், தனி மனிதர்களாக இருக்கட்டும், அல்லது ஊடகங்களாக இருக்கட்டும், நீங்கள் வரைமுறையற்று நீங்கள் என்ன வேணாலும் எழுதலாம் பேசலாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ இதுக்கு ரொம்ப ஒரு உள்ளர்த்தம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிறைய ஊடகங்கள் இன்றைக்கு இந்த 24/7 எலக்ட்ரானிக் மீடியா வரும்பொழுது, அதற்கு பிறகு இன்டர்நெட் அதோடு சேர்த்து வரும்பொழுது, கட்டுப்பாடுகள் இல்லாமல் தாந்தோண்டித்தனமாக கையில் கிடைச்சதை எழுதுறதையும் நம்ம பார்க்குறோம். அதை பிரித்து பார்க்கக்கூடிய, அது எது சரி எது தவறுங்கிறத பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் மக்களுக்கு சரியாக வராத காரணத்தினால தான் நம்ம மற்றவர்கள் ஒழுங்கு வேணும் இஷ்டத்துக்கு எழுதாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதான ஒரு தேவையும் இருக்கு. எமர்ஜென்சின்னு ஒன்று டிக்ளேர் பண்ணாமலே ஊடகங்கள் மிகவும் பணிவாக நடந்து கொள்கின்றன அப்படின்னு ஒரு பக்கத்துல குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா இவர் இன்னும் சுய ஒழுக்க நெறிகள் வேணும் அப்படின்னு சொல்றாருன்னா இதற்கு என்ன பொருள்? இப்ப செய்யற ஓரிரு ஊடகங்கள் செய்யக்கூடிய விமர்சனங்களை கூட செய்யாதீர்கள் அப்படின்னு இதுல பொருள் எடுத்துக்க முடியுமா? அப்படி எடுத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்றைக்கு எமர்ஜென்சி என்பது ஒரு முரட்டுத்தனமான ஒரு அதிகாரத்தின் கீழ் எல்லாவற்றையும் அடக்கினது. இப்போ நடக்கிறது கொஞ்சம் பணம் ஆசை காட்டி, இப்போ யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவர்கள்ட்ட ஒரு பெரிய அட்வர்டைசிங் பட்ஜெட் இருக்கு. அதை வைத்து கொண்டு நீங்கள் பல ஊடக நிறுவனங்களை வளைக்கலாம். இன்னொன்று, அந்த ஊடக நிறுவனங்களை நடத்துபவர்களுக்கும் கட்சிக்கும் நேரடியான ஒரு தொடர்பின் மூலமாகவும் சிலவரை வளைக்கலாம், சிலரை மிரட்டல் மூலமாக செய்யலாம். இப்போ எமர்ஜென்சி தான் தேவைன்னு இல்லை ஒரு ஊடகத்தை தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்துவதற்கு. மிரட்டி இப்போ ஒரு குடியரசுத் தலைவர் இவர் கையில் ஒரு நேரடி அதிகாரம் இல்லை. அதனால இவர் ஒரு மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு, நீ எல்லாம் இஷ்டத்துக்கு எதையும் எழுதாத, ஒழுங்கா நடந்துக்கோ அப்படின்னு இவர் ஒருத்தர் மிரட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி என்னால பார்க்க முடியல. பிரணாப் முகர்ஜி எச்சரிக்கிறாருன்னு பார்க்கணும். அப்படி கூட என்னால பார்க்க முடியல. அச்சுறுத்தல்னு சொல்லல, அச்சுறுத்தல் அந்த அச்சுறுத்தல்ங்கிற எச்சரிக்கைங்கிற சென்ஸ்ல சொல்லல. ஒரு ஆபத்து இருக்கு, ஜாக்கிரதையா இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாரா? அப்படி சொல்றீங்களா? எனக்கு நிஜமா அந்த மாதிரி என்னால பார்க்க முடியல. கனகராஜ், நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது ஊடகங்கள் முழுவதும் பெருநிறுவனங்களால் தொடங்கப்பட்ட பிறகு நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் நோக்கத்தை மாதிரி ஒரு ஊடகம் எப்படி நடந்து கொள்ள முடியும்? ஊடகவியலாளர்களுக்கு பத்திரிகை சுதந்திரம், கருத்து சுதந்திரம் என்பது மாதிரியான விஷயங்கள் இருக்க முடியும். ஆனால் அதை ஆரம்பிக்கிற ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவருக்கு அது ஒரு பிசினஸ். சந்தேகம், பெருநிறுவனங்கள் தான் நாங்கள் எப்பவுமே நடத்திட்டு இருந்திருக்குது. ஒரு பத்திரிகை குழுமமாக இருந்தாலும் அது ஒரு பெருநிறுவனமாக இருந்துதானே அதை நடத்திட்டு இருந்திருக்கு. இல்ல, இப்ப புதிதாக வேறு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் பத்திரிகை துறையிலையும் வர்றதை நீங்க சொல்றீங்க, அதுதானே? ஆமா ஆமா. ஆனா நீங்க சுதந்திர போராட்ட காலத்துல அதுக்கு அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா வெவ்வேறு பத்திரிகைகள் நடத்துறாங்க. ஆனால் அந்த நடத்துனதுக்கு பின்னால் என்ன இருந்ததுன்னா, அவங்க ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளை எப்படி சுதந்திர போராட்டத்தை எப்படி கொண்டு போக வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நடத்தப்பட்டது.
ஆனால் இன்னைக்கு நிலைமையில் பெருநிறுவன ஊடகங்கள் நடத்தினா கூட அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் அவங்களால சர்வைவ் ஆக முடியாது அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான சூழல். அது எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி. அப்போது இந்த விளம்பரங்கள் யார் கொடுக்குறா? இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை யார் கொடுக்குறா? கொடுக்கறதுக்கு வசதி உள்ளவர்கள் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் அந்த வலைப்பின்னலுக்குள்ள ஊடகங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த ஊடகங்களிடமிருந்து எந்த விதமான உண்மையையும் எதிர்பார்க்க முடியாது. வர்த்தக நலன்களுக்கு கட்டுப்பட்டு தான் ஊடகங்கள் செயல்படும் இதை அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? 100% அப்படி இருக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பல. அநேகமாக போன மே 26ஆம் தேதியில இருந்து இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னால் வர மிக பிரபலமாக, அதாவது தன்னுடைய லிமிட்டையெல்லாம் தாண்டி பேசி கொண்டிருந்த ஒரு டிவி இப்போது ஒரு 10 நாளாக என்னென்னா இதுக்கு பதில் சொல்லுன்னு அரசாங்கத்தை பேசிகிட்டு இருக்கு. அவங்க டிஆர்பி ரேட்டிங் போகுது. ஒரு பக்கம் நீங்கள் டிஆர்பி ரேட்டிங் இருந்தால் தான் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்கும். ஆனால் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்குதுங்கிறதுக்காக உங்களுடைய எத்திக்ஸ் முழுவதையும் காலி பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இப்படி ஒரு நிலைமை இருக்கு. இது எல்லாத்துக்குமே அந்த 10 நாளாக போர்க்கொடி தூக்குற ஊடகம் எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்த பூதாகரமா காட்டி அரசு மேல குற்றம் சாட்டுதுன்னு சொல்லுவீங்களா? இல்லை, இதுக்கு முன்னால அந்த ஊடகம் நீங்க அதனுடைய பிரிண்ட் மீடியாவில் அது என்ன எழுதுச்சு அப்படின்னு சொன்னா, மோடி அரசாங்கத்தினுடைய ஓராண்டுன்னு எழுதி மிக மோசமானது, எதுலையுமே பாஸ் ஆகலைன்னு எழுதுச்சு. ஆனால் பக்கமாக எழுதுகிற எல்லா விஷயத்துலையும் மற்ற நீங்கள் வேறு சில பேர் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டே எழுதுறாங்க. பாசிட்டிவை மட்டும் எழுதி அது தன்னுடைய விசுவாசத்தை காட்டியது. பிறகு இதெல்லாம் கீழே போகுது. அப்போ இதை பேலன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ எங்கள் பத்திரிகை தீக்கதிருக்கு கலைஞர் வந்தாலும் சரி, ஜெயலலிதா வந்தாலும் சரி, எதிர்த்து ஒரு விமர்சனம் பண்ணாலே அடுத்த நிமிஷம் இல்லாமல் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன உங்களுக்கு இது ஆண்டுதோறும் மிகப்பெரிய அளவிற்கு நீங்கள் வசூல் பண்ணி தான் அதை பத்திரிகையை தினசரி கொண்டு வர வேண்டிய அவசியம் என்பது இருக்குது. அப்போது நீங்கள் இதை விட மிக அதிகமாக போட்டிருக்கவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. பட் ஆனால் இதுவெல்லாம் இருந்தாலும் அரசு தரப்பிலிருந்து ஊடகங்களை கட்டுப்படுத்துவது. ஆனால் அவர் சொல்கிறதுல ஒன்று இருக்குது, சுய கட்டுப்பாடு என்பது தான் சரியே தவிர அதுக்கு நீங்கள் சென்சார்ஷிப் வழக்க அது இந்த பிரச்சனையை தீர்க்காது. ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தை பத்தி கனகராஜ் குறிப்பிட்டதுனால அது தொடர்பாக எனக்குள்ள அவர்களுடைய சந்தேகத்தை உங்ககிட்டையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அரசுக்கு சாதகமாக ஒரு மனநிலையில இருந்த ஒரு ஊடகம், சாதகமாக இருந்த ஊடகம் 10 நாளாக பதில் சொல்லுன்னு கேட்கறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுவே கூட உண்மையிலேயே அரசுக்கு சாதகமாகத்தான் இன்னும் நடக்குதோ அப்படிங்கிற சந்தேகத்தையும் கொடுக்குது. நம்ம கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் ரொம்ப போக முடியுமான்னு தெரியல. இப்போ நம்ம பேசக்கூடிய டைம்ஸ் நோவாக இருக்கட்டும், அவங்க அந்த குழுமமாக இருக்கட்டும், அவங்களுடைய மெத்தடாலஜி வேற. இன்னொன்று அது ஒரு வலுவான ஒரு அமைப்பு. அதனால அரசை எதிர்த்து நின்று சமாளிக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தான் அந்த ஊடகத்தின் சொந்தக்காரர்கள் நீ இப்போ விளையாடி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை காண்பிக்கிறாங்க. நீங்கள் வேற ஒரு விஷயத்தை இங்கே பார்க்கணும். இன்றைக்கு அச்சு ஒரு செய்தி பத்திரிகை, ஒரு நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், ஒரு டெலிவிஷன் ஸ்டேஷனாக இருக்கட்டும், இதற்கான விளம்பரங்களும் அதோடைய வேறு பல கட்டுப்பாடுகளும் அரசின் கையில் இருக்குது. ஆனால் நம்ம மாறிக்கிட்டே இருக்கிற உலகத்தில் இன்றைக்கு நீங்கள் ஒரு இணையதளத்தை, அதுவும் ஆங்கிலத்தில் நடத்தக்கூடிய ஒரு இணையதளத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதோடைய இந்த அட்வர்டைஸிங்கிறது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு டிஸ்இன்டர்மீடியேஷன் சொல்லுவோம். அந்த ஒரு நேரடியாக நீங்கள் போய் ஒரு விளம்பரதாரரை பார்க்கணும்னே அவசியம் இல்லை. நீங்கள் கூகுள் ஆட் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பல பேருடைய அட்வர்டைஸ்மெண்ட் இன்கம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும், நீங்கள் நேரடியாக ஒரு நிறுவனத்தை போய் கேட்காமலேயே. அப்போ ஒரு விதத்தில் இவங்களுக்கு நான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க மாட்டேன், நீங்களும் போய் ஒருத்தர் கேட்கறதில்ல, அவரும் கொடுக்கறதில்ல, ஆனால் அவருடைய அட்வர்டைஸ்மெண்ட் வேற ஒருவர் மூலமாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. இந்த நிலை நாளைக்கு ஏதோ ஒரு விதத்தில் எலக்ட்ரானிக் மீடியாவுக்கும் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக ஒரு விதத்தில் ஒரு டெக்னாலஜி இப்போ நீங்கள் ஒரு பெரிய சார்பு ஒன்றில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இன்றைய நிலையில் அதை மீட்டெடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைச்ச மாதிரியாக கட்டுப்படுத்துறது இன்னைக்கு சாத்தியமாக இருக்கும் பொழுது, இப்போ நினைச்சா ஒரு லைசன்ஸை ரிமூவ் பண்ணலாம், அல்லது மிரட்டலாம், ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கலாம். அந்த அளவுக்கான பிரச்சனை ஒரு இணையம் சார்ந்த ஒரு மீடியா மேலே செய்ய முடியாமல் போகும். அப்போ இந்த மாதிரியான எல்லாரையும் மிரட்டிட்டாங்க, எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய கைப்பாவையாக அவங்க குனினா இவங்க தரையில் விழுந்து புரள்றதுக்கே தயாராக இருக்காங்க அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு கிரிட்டிசிசம்லாம் வராமல் போகும்.
அப்பையும் உங்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரியா ஊடகங்களுக்கு சுய கட்டுப்பாடு தேவைன்னு யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ இல்ல இதுல ஒண்ணு வந்து நீங்க டைம்ஸ் நவுன்னு சொல்லிட்டதுனால நான் ஸ்ட்ரைட்டாவே அதுல பேசணும்னு நினைக்கிறேன். அநேகமா வேற யாரும் தன்னுடைய வியாபார நோக்கத்தை அவ்வளவு பளிச்சுன்னு சொல்லியிருக்க முடியாது. when your income 80% of your income is from advertisement, நீங்கள் வந்து உங்களுடைய வருமானத்தில் 80% விளம்பரத்தின் மூலம் இருந்தால் நீங்கள் விளம்பர பிஸ்னஸில் தான் இருக்கீங்க, நீங்கள் ஒன்றும் நியூஸ் பேப்பர் பிஸ்னஸில் இல்லை என்று அவர் வெளிப்படையாக சொன்னார். எனவே அதில் நீங்கள் வந்து அப்போ அவருடைய நோக்கம் எதுவாக இருக்கும் என்பதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதே போல் தமிழ்நாட்டில் 2 பத்திரிகைகள் நீங்கள் செல்வி ஜெயலலிதா மீது ஜெயலலிதாவினுடைய வழக்கில் மேல்முறையீட்டுக்கு கர்நாடக அரசாங்கம் போகுது. இந்த செய்தியே நீங்க இது தமிழ்நாட்டை பொறுத்தவரை முக்கியமான செய்தியா இல்லையா? தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் முக்கியமான செய்தி. அந்த செய்தி அந்த ஊடகங்கள்ல போடலன்னு சொல்றீங்க. இதே மாதிரி கட்சி நடத்தக்கூடிய பத்திரிகைகள்லயும் உண்மைகள் வர்றது இல்ல தானே. அது வர்த்தக நோக்கத்துல நடத்தாம இருக்கலாம், ஆனா தங்களுடைய அரசியல் நலன் சார்ந்துதான் அந்த செய்திகள் வருது. நான் கடந்த காலத்துல தயவுசெய்து குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும். கடந்த காலத்துல சென்னை மாநகராட்சியை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தை வந்து தாக்கிய செய்தி அடுத்த நாள் காலையில தீக்கதிரில் ஒரு செய்தியாகவே வரல. அப்போ அதுலயும் வந்து செலக்டிவா தான் இருக்காங்க. தீக்கதிர்னு அந்த ஒரு உதாரணத்தை நீங்க இருக்கிறனால தீக்கதிர் சொல்றேன். மற்றபடி முரசொலியில வர்றது இல்ல பல விஷயங்கள், நமது எம்ஜிஆர்ல வர்றது இல்ல பல விஷயங்கள். அதை நம்ம ஒரு பொருட்டாகவும் நினைக்கிறது இல்ல. அவங்க அங்க வரலன்னா இது இப்படித்தான் இருக்குங்கிற மனநிலைக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஆனா மற்ற கட்சி சார்ந்த பத்திரிகைகளும் அப்படித்தான் இருக்கு. இல்ல தீக்கதிர் செஞ்சாலும் சரி, யார் செய்தாலும் அது தவறுதான். நீங்கள் இந்த குறிப்பிட்ட செய்தி அன்னைக்கு தீக்கதில் வந்துச்சா இல்லைன்னா அடுத்த நாள் வரும். எங்களுக்கே இருக்கக்கூடிய நாங்கள் சென்னை நகரம் முழுவதும் 2 ரிப்போர்ட்டர் வச்சுருக்கோம், அவர் தான் ஃபோட்டோகிராஃபர், அதெல்லாம் சேர்ந்தது. பட் ப்ராப்ளம் என்னென்னா நீங்கள் கருத்து சுதந்திரம் என்றால் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன், தீக்கதிரில் அது வர்ற செய்திக்கு ஒருத்தர் மறுப்பு சொன்னால் அந்த மறுப்பை போடுறதுங்கிறது நாங்கள் வச்சுருக்கோம், அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் வியாபார நோக்கம் என்று ஒன்று இருக்குது, அரசியல் நோக்கமே இல்லாமல் அதுக்காக வந்து நீங்கள் வந்து மிக மோசமான பிற்போக்குத்தனமான ஒரு கொள்கையை உடையவங்ககிட்ட கொடுக்கறது போடக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறது வேற. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் வியாபார நோக்கத்தோடு அதை மறுப்பதும் அல்லது ஏற்பதும் என்பது வித்தியாசப்படுது. அங்கே தான் வித்தியாசப்படுறோமே தவிர மற்றபடி இப்போ நீங்கள் ஒரு விளம்பரத்திலே நடக்கக்கூடாதுன்னு யாரும் நடிகரை சொல்லலை. பட் நீங்கள் வந்து ஒரு மோசமான ப்ராடக்டை நல்லா தூக்கி நிறுத்துறதுக்கு நீங்கள் துணை போனீங்கன்னா அது தவறு என்கிற பிரச்சனை வருது. எனவே வியாபார நோக்கம் என்று வருகிற போது மீதி எல்லாம் அடிபட்டு போகுதுங்கிறதா இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. செய்திகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது மட்டும் ஊடகங்களுடைய கடமை இல்லை, நாட்டின் கொள்கை வடிவமைப்புக்கு தேவையான ஆலோசனைகளையும் மாற்று வழிமுறைகளையும் வழங்குறதும் ஊடகங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி பிரணாப் முகர்ஜி சொல்றாரு. வழக்கமாக ஊடகங்களுக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய நெறி என்னன்னா, நீங்க செய்தியை செய்தியாக மட்டும் கொடுத்துட்டு போயிடுங்க, அதுல உங்களோட கருத்தை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி. இல்ல அப்படி கிடையாது. செய்தி எல்லா பத்திரிகையிலுமே செய்திகளுக்கான இடம்னு ஒண்ணு இருக்கு, அவங்களுடைய ஒபினியன்ஸ் கொடுக்கிறதுக்கான இடம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஒபினியன் பேஜ்ல நீங்க ஆலோசனைகளை வழங்குங்க, நல்ல ஆலோசனைகளை வழங்கணும், வழங்கிட்டு இருக்காங்க. பெரும்பாலான பத்திரிகைகள் அவரவர்களுடைய பார்வையில அரசுடைய கருத்துக்களோட ஒத்து போயோ அல்லது மறுத்து போயோ அவர்களுடைய கருத்துக்களை தெளிவாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் செய்தி என்று சொல்லும்பொழுது அது உள்ளுக்குள்ளேயே பொடி வைக்கிறது, அதையே மாற்றி எழுதுறது, அல்லது அதில் பயங்கரமா ஒரு கலர் கொடுத்து அதற்கு மாறாக ஒரு உண்மைக்கு மாறாக நடந்ததை சொல்றது, இதெல்லாம் தான் வந்து கண்டனத்துக்குரிய ஒண்ணு. ஆக ரெண்டுத்தையும் பிரிச்சு சொல்றதுல ஒரு பிரச்சனையே இல்லை. நீங்க வந்து செய்தியை சொல்லிட்டு தனியா கட்டம் போட்டு எங்களுடைய கருத்து அப்படின்னே வந்து உங்க எடிட்டோரியலா நீங்க சொல்லிட்டு போகலாம், அதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சில அறக்கோட்பாடுகளின்படிதான் வாழ்க்கையை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி தனி மனிதர்கள் இருக்கிற மாதிரி ஊடகங்களும் அவங்களுக்குன்னு சில நெறிகளோட டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா? சுய ஒழுக்க நெறிகள் அப்படிங்கறத டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கணுமா, இல்ல வந்து அவங்களுக்குள்ள வச்சுட்டு இருந்தா போதுமா? இல்ல அதை டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க வந்து இப்போ உதாரணமாக நான் வந்து மதச்சார்பின்மைக்காக நிற்கிறேன்னு ஒருத்தர் சொன்னாருன்னா அதை டிக்ளேர் பண்ணுறதுங்கிறது அவசியம். இன்னொருத்தர் வந்து அதில் ஏன் இல்லைன்னு அவர் கேட்க முடியாது. அப்படி சொல்கிற போது அது விவாதத்துக்கும் உட்படும். அப்போ நீங்கள் அந்த பொதுவெளியில் விவாதத்துக்கு உட்படுகிற போது அந்த நிறுவனத்தினுடைய கொள்கையும், இப்போ நான் வந்து இந்தியாவில் வன்முறையை ஆதரிக்கிறேன்னு ஒருத்தர் டிக்ளேர் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ இப்படி டிக்ளேர் பண்ணும்போது என்ன நிலைமை இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் பொதுவெளியில் அது விவாதத்துக்கு உட்படும், அப்படி ஷேப் ஆகும். எனவே சுய கட்டுப்பாட்டு
நாங்கள் எதுக்குள்ளெல்லாம் இருக்கோம்னு அவங்க சொல்கிறதுங்கிறது அவசியம். நான் வந்து எல்லா பத்திரிகையிலையும் ஒரே மாதிரியான செய்தியை நான் எதிர்பார்க்கறதில்ல, ஒரே மாதிரியான கருத்தையும் எதிர்பார்க்கறதில்ல. ஸோ இந்த பத்திரிகை இந்த செய்தியை இப்படி தரும் என்று தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனாலும் கூட அதில் ஒன்று ஊடகத்தினுடைய கருத்தும் அதுக்குள்ளே வரும், அந்த ஊடக நிறுவனத்தினுடைய கருத்தும். அதே போல் ஒரு செய்தியாளர் இருக்கார் இல்லையா, அவரை அந்த சம்பந்தப்பட்ட செய்தி எப்படி பாதிக்குது என்பதோடவும் அவர் சேர்த்து தான் சொல்லுவார். எனவே இது எல்லாத்துக்கும் இவர் ஒரு கோடு போட்டார், அதுக்குள்ளே நின்று செய்தியாளர் எழுதினார் அப்படின்னு சொல்ல முடியாது. நட்சல் டோட்டலாக ஒரு பத்திரிகையை படிக்கிற போது ஒருத்தருக்கு என்ன கருத்து வர வேண்டும் என்று நினைக்கிறாங்களோ அதை நோக்கி தள்ளுறாங்க அப்படிங்கிறது தான். இல்லை, ஒரு ஊடகத்துக்கு வந்து ஒரு கிளியர் எடிட்டோரியல் பாலிசி இருக்கணும். தனிப்பட்ட செய்தியாளர் வந்து தன் விருப்பத்துக்கான செய்திகளை வந்து அதில் புகுத்துறதுக்கான இடம் இருக்கக்கூடாது ஒரு பத்திரிகையில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு அதற்கான வெளி கொடுத்து ஒரு ஓப்பன் பேஜ் அல்லது வந்து உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் எழுதுங்கள்னு சொல்லி கொடுக்கப்பட்ட இடத்தை தவிர ஒரு பத்திரிகையுடைய கிளியர்லி டிஃபைன்ட் எடிட்டோரியல் பாலிசி அது வெளிப்படையாக சொல்லப்பட வேண்டும். அதற்கு கீழே எல்லா கட்டுரைகளும் செய்திகளும் வந்ததுன்னா அதில் ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியாக எனக்கு தெரியல. அதில் ப்ராப்ளமே இருக்கக்கூடாது. மத்திய அரசின் நவீன நகரங்கள் திட்டம் மேல்தட்டு மக்களுக்கானது அல்ல. நகரமயமாக்கலால் நகரங்களில் வசிக்க முடியாமல் தவித்து வரும் ஏழைகளின் நலனுக்காக இத்திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறதுன்னு மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு சொல்றாரு. அவருடைய அந்த கருத்தை நீங்க ஏற்கிறீங்களா? இது ஏழைகளுக்கானது, வெளியிலிருந்து நகரங்களை நோக்கி இடம்பெயரக்கூடிய ஏழைகளுக்கானது அப்படின்னு சொல்றாரு. அதாவது ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ தமிழ்நாட்டிலே நீங்கள் வந்து ஒரு 25 லட்சம் குடும்பங்களுக்கு வீடு இல்லை, வீட்டடி மனையே கிடையாது. இப்போ நீண்ட காலமாக அதில் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கோம். அடிப்படையில் என்னென்னா அது ஒரு வேற ஒரு இது வந்து அடித்தட்டு மக்களுக்கு பயன்படுமா இல்லையாங்கிறத தாண்டி அவங்களுக்கான நிர்பந்தம். நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு சட்டம், அது நிலம் எடுக்கிறதுக்கான ஒரு சட்டம், அப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி ஒரு கிரைசிஸில் இருக்குது. ஸோ அதுக்கான முறையாக இவங்க வடிவமைக்கிற போது இதை யோசிக்கிறாங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா இதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. வீட்டடி மனையை மனிதர்களுக்கு கொடுத்துட்டா அவங்க அதை கட்டிக்க போகிறாங்க. ஒரு சின்ன வீடாவோ அல்லது அவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறதோ அதை கட்டிக்கொள்ள முடியும். ஸோ இது ஏழைகளுக்கு தான் உரித்தானது அப்படின்னு சொல்லும்போது அதை பண்றதுல என்ன பிரச்சனை? வீடு கட்டுறதை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்றது சரியா இருக்கலாம். ஆனா அவர் வந்து நகரங்களை நவீனப்படுத்துதல்ங்கிறது சாலை வசதிகளை மேம்படுத்துறது, பொது போக்குவரத்து, மின்சாரம், தரமான குடிநீர் ஆகியவற்றை உறுதி செய்யறது, பொருளாதார நடவடிக்கைகள் மூலம் வேலை வாய்ப்பு சூழலை உருவாக்குறது எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் ஸ்மார்ட் சிட்டி. நீங்க இன்னைக்கு சென்னை நகரத்துல அல்லது மும்பை நகரத்துல இருக்கக்கூடிய ஸ்லம்ஸை பத்தி உங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? நீங்க புதுசா ஒன்றும் ஒரு ரூபாய்க்கெல்லாம் ஒன்றும் கட்ட வேண்டாம். ஏற்கனவே இருக்கிறவங்களை இன்னைக்கும் கூவம் கரையோரம் இருக்கிறவங்களுக்கு என்னத்தை செஞ்சு கொடுக்க முடியுது? ஏதோ புதுசாக வர்றவங்க தான் இவ்வளவு பெரிய சிரமம் இல்லாமல் சிரமத்தில் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறது மாதிரி இருக்குது. இன்னொரு பிரச்சனை, இது அடிப்படையிலேயே வேற ஒரு பிரச்சனையே வேற மாதிரி அவர் அதை திருப்புறாருன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஏன் நகரங்களை நோக்கி வர்றாங்க? கிராமப்புறங்கள் முழுவதும் நீங்கள் கார்ப்பரேட் மயமான பிறகு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணும்னா அது நகரத்தில் நீங்கள் கட்டுறீங்க. கிராமத்தில் இருக்கக்கூடிய வசதிகள் கிட்டத்தட்ட இல்லாமல் ஆக்கப்படுது. நீங்கள் தமிழ்நாட்டில் கிராமப்புறத்தில் 30,000 பேருக்கு ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர், அப்புறம் 5,000 பேருக்கு ஒரு சப் சென்டர் என்பதெல்லாம் இப்போ ஸ்லோவாக அது இல்லாமல் போயிட்டு. அவர் தனியாக இந்த செய்தியை பார்க்கும்போது எனக்கு வராத ஒரு எண்ணம் அவர் சொல்லும்போது புதிதாக தெரியுது. அது சரியா தப்பா அப்படின்ற, சரியா தப்பான்னு சொல்ல முடியாது. நீங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்லுங்க. பொலிட்டிக்கலி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டா மாத்திக்கிறேன் அதை. இது வந்து நிலம் கையகப்படுத்தும் சட்டம், ரியல் எஸ்டேட்டுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கும் இருக்கக்கூடிய கிரைசிஸ், அதுக்கப்புறம் ஸ்மார்ட் சிட்டிஸ், இந்த மூணையும் சேர்த்து பார்த்தா ஒரு பிக்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாருல, அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது மூணுத்தையும் சேர்த்து பார்க்கறதோட கூட மக்களுக்கு வசிப்பதற்கான இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு நேத்திக்கு இல்லை, அது பல ஆண்டு காலமாகவே இருந்துகிட்டு இருக்குங்கிறதையும் சேர்த்து பாருங்க. இதில் கிரைசிஸ் வந்து யாருக்கும் இருக்கக்கூடாது. அதில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் கிரைசிஸ் இருக்கணுமா? அவங்களுக்கும் கிரைசிஸ் இருக்கக்கூடாது. மக்களுக்கு வந்து இன்றைக்கி இந்த ஹவுசிங் ஸ்டாக் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கானது, ஏன் மக்கள் ஒரு அர்பன் சென்டரை நோக்கி வராங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இது வந்து நடந்தே தீரும் அப்படிங்கிறது உலகம் முழுக்க நடந்திருக்கிறத வைத்துக்கொண்டு நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா இங்கே தான் வந்து வேலை இருக்குது, இங்கே தான் வசதி வாய்ப்புகள் இருக்குது, ஒரு நகரத்தில் தான் வந்து பல நல்ல செயல்களை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. இன்றைக்கு இந்தியாவிலேயே மிக அதிகமாக நகரமயமாகி இருக்கும் மாநிலங்கிறது தமிழ்நாடு தான்.
அதன் மூலமாக என்ன மாதிரியான வளர்ச்சி எல்லா விதமான மக்களுக்கும் கிடைத்திருக்கு அப்படிங்கிறது வந்து எல்லாராலையுமே பார்க்க முடியும். அதை கிராமங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரியாக சேவைகளை கொண்டு போக முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதோடைய காஸ்ட் வந்து ரொம்ப ஹை. இதை வேறு விதமாக எதிர்கொள்ளலாம். எல்லாரும் கிராமத்தை விட்டு வெளில வந்துடும் நான் சொல்லலை. போக்குவரத்து வசதிகளை அதிகப்படுத்துவதன் மூலமாகவும் சாலை வசதிகளை அதிகப்படுத்துவதன் மூலமாகவும் நியரஸ்ட் அர்பன் சென்டருக்கு 1 மணி நேரத்துக்குள்ளே ஒரு ஆளை போய் சேர முடியும் என்றால் நீங்கள் வந்து பெருமளவு மருத்துவ வசதிகளை வந்து ஒரு கிராமத்தில் கொண்டு போய் வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஆப்ரேட்டிங் எக்கனாமிக்ஸ் ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து வெறும் 500 பேர் மட்டுமே இருக்கக்கூடிய கிராமத்தில் நீங்கள் என்ன வசதியை கொண்டு போய் வைப்பீங்க? அதை மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கான வருமானம் அந்த ஊர்லேயே இருக்காது உங்களுக்கு. நீங்க வெங்கையா நாயுடு சொல்றதுக்கு இதுக்கு என்ன பொருள்? தற்போதைய நகரம் செல்வந்தர்கள் மட்டுமே வசிக்கும் வகையில் உள்ளது, அதை ஏழைகளுக்கானதாகவும் மாற்ற வேண்டும் என்பதில் ஆர்வம் செலுத்தி வருகிறோம். அதனாலதான் இந்த பிளான். இது பியூர் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். இதை நான் வந்து எந்த விதத்திலையும் டிஃபெண்ட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா ஒரு திட்டத்தை கொண்டு போய் வைக்கும் பொழுது அதை எல்லாருக்கும் விற்கணும் அப்படிங்கிறப்ப ஏழைகளுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொன்னா கம்யூனிஸ்டுகள் கூட திட்ட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் சொல்றாரு. அதை எப்படியும் திட்டு வாங்க போறாரு, அது வேற விஷயம். எடுத்த எடுப்புல நீங்க வந்து ஏழைகளுக்கு போய் எதையும் செய்ய முடியும் அப்படின்னு எனக்கு தோணலைங்க. நான் ரொம்ப பிளண்டா சொல்லிடுறேன். இதை பணக்காரர்கள் தங்களுக்கு வேண்டிய வசதிகளை தாங்களே செய்து கொள்வார்கள், அது வெங்கையா நாயுடு சொல்றாரு. அவர்களுக்கு நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். அவர்கள் தங்களை சுத்தி ஒரு ஐலாண்ட் ஒன்றை உருவாக்கிக்கிட்டு அந்த தீவுல ரொம்ப சந்தோஷமாக அவர்களால் இன்றைக்கு வசிக்க முடியும். மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்க்கிறது நடுத்தட்டு மக்களையும் அவங்களுடைய தனி மனித தேவைகள் அப்படின்னு சொல்லும் போது நீங்க சொல்றதா புரிஞ்சுக்க முடியும். அதுதான் அவர் சொல்றாரு. என்ன அம்பானி போன்றவர்களுக்கு நவீன நகரங்கள் தேவையில்லைன்னு. ஆமா, நவீன நகரங்களை உருவாக்கும் தொழிலை செய்யறவங்களுக்கு அது இருக்கட்டும், அது எடுத்துப்போம். அவங்களுக்கு வந்து அதுக்கு உதவி செய்யற மாதிரி அரசு வந்து எதையும் செய்யல. அதுக்கு உதவி செய்யறதாக மட்டுமே ஒருவர் வந்து யோசிக்க முடியாது. இதை ஒரு தொழில்துறைக்கு உதவி செய்ய வேண்டும். பட் அந்த தொழில்துறை வந்து தனியா இல்லையே. அந்த தொழில்துறைங்கிறது வந்து ஒரு பெரிய நகரம் வளர்ச்சி அடைஞ்சாதான், இப்ப வீட்டை வாங்குவதற்கான பணம் எனக்கு இருந்தால்தான் அவங்க எனக்கு வீடு விற்க முடியும். இல்லாட்டி அவங்களுக்குள்ளேயே வீடு வித்துப்பாங்களா? ஒரு அல்ட்ரா ரிச் இருக்காங்கன்னு வச்சுப்போம், தங்களுக்குள்ளேயே வீடு, அம்பானிக்கு எவ்வளவு வீடு விற்க முடியும்? பிரயோஜனமே கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பேண்டிங் மிடில் கிளாஸ் வேணும். இதுதான் வந்து ஒரு ரைட் விங் எக்கனாமிக் பாலிசியோடைய ஒரு நோக்கம். ஏழைகள்கிட்ட விற்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு பெரிய வீட்டு வசதி திட்டத்தை என்னால் விற்க முடியாது. நம்ம ஹானஸ்டா அதை பார்ப்போம். அதை அப்போ எனக்கு வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் அஃபோர்டபுள் ஹவுசிங் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுதே யாருக்கு அந்த வீட்டை விற்க போறீங்க? அதிகபட்சமாக நடுத்தரம், உயர் நடுத்தரம் அவங்களுக்கு தான் விற்க முடியும். எவ்வளவு வீடு ஒருத்தர் வாங்கிக்க முடியும்? ஒரு வீடு, அதிகபட்சமாக 2 வீடு, அதுலேருந்து வாடகை வந்ததுன்னா. ஏழைகளாக இருப்பவர்களுக்கு ஒரு தனியான ஒரு திட்டம் தேவை. ஏன்னா அவர்களும் வந்து இந்த ரோட்டில் இருக்கணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. அப்போ இதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஹவுசிங் ஸ்டாக்கை உருவாக்குறதுக்காக ஒரு திட்டம் வேணும். அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டடாக கட்டும் பொழுது அதற்கான செலவு அதிகமாகும். அப்போ நீங்க வந்து ஒரு வெல் பிளான்டு சிட்டிங்கிறது பல இடங்கள்ல தேவையாக இருக்கு. அந்த தேவையை பலருக்கும் உதவக்கூடிய மாதிரி, ஏழைகளுக்கு அப்படின்னு அவர் சொல்றது நான் ஏத்துக்கல, ஏழைகளுக்கும் உதவக்கூடிய மாதிரியாக ஒரு வெல் பிளான்டு ஒரு சிட்டி ஒன்றை உருவாக்க முடியுமா? அதை மல்டிபிள் லொகேஷன்ல அப்படியே அதை வந்து நகல் எடுத்து பல 100 இடங்களுக்கு வைக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறது. அப்படி யோசிக்கிறதே ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல விஷயமாக நம்ம பார்க்கணும். இதை வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு இதை பத்தி சிந்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நெல்லுக்கு மட்டும் இல்ல, வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் வரும். இல்ல நீங்க புல்லுக்குத்தான் பாய்ச்சிரும், ஆனா அது நெல்லுக்கு போறதா அட்வர்டைஸ் பண்ற வேலையை அவர் பண்றாருன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், அர்பனைசேஷன் எதுக்காக, எது புல் எது நெல் அப்படிங்கிறது இல்ல அதுல நான் என்ன கேட்க விரும்புறேன், நீங்க இந்தியா முழுவதும் இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கிறது பிரகாரம் என்ன, நீங்க மாநகராட்சி பகுதிக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3/4 சென்ட் மட்டும்தான் அரசாங்கம் கொடுக்கணும். நகராட்சி பகுதினா 1.5 சென்ட், கிராமப்புறம்னா 3 சென்ட்னு வச்சிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் 25 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா இந்தியா முழுவதும் எவ்வளோ பேர் இருப்பாங்க? தமிழ்நாடு கொஞ்சம் நீங்கள் ஓரளவுக்கு மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட முடியும். இந்த மாதிரியான மாநிலத்திலேயே 25 லட்சம் பேர் இருக்காங்க. நீங்கள் எத்தனை ஆயிரம் வீடு கட்டினீங்களாலும் எவ்வளோ பேருக்கு கட்டிட முடியும்? நீங்கள் பேசிக்காக இந்த மாதிரியான விஷயங்களை அப்போது ஏழைகளுக்காகத்தான் நாங்கள் இது கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்கிறது அது சரியில்லை. அப்புறம் பத்ரி சார் சொன்னதில் எனக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் மிடில் கிளாஸாக எமர்ஜ் ஆகிற பகுதி நகரங்களை நோக்கி வர்றாங்கங்கிறது ஒரு உண்மை. ப்ராப்ளம் என்னென்னா, கிராமப்புற துயரத்தின் காரணமாக விவசாயம் சீரழிந்து அழிந்து போகிற காரணத்தினால வர்றவன் தான் நீங்கள் ரோட்டில் படுத்திருக்கான், கூவம் ஆத்தோரம் உட்கார்ந்துருக்கான், ஒரு செட்டில் உட்கார்ந்துருக்கான்.
ஸோ இவனுடைய ப்ராப்ளத்தை அது அட்ரஸ் பண்ணாது. அது கிராமப்புறத்தில் நீங்கள் மினிமம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வருவதன் மூலமாகத்தான் அதுக்கு சாத்தியமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது. அப்புறம் எமர்ஜிங் மிடில் கிளாஸுங்கிறது நீங்கள் வந்து ரைட் விங் பாலிடிக்ஸ் இல்லை, லெஃப்டும் நீங்கள் வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னா யார் விற்க முடியும்? தன்னுடைய அமெரிக்க பயணத்தை முடிச்சுட்டு டெல்லி வந்த நிதியமைச்சர் அருண்ஜேட்லி பிரதமரை சந்திச்சிருக்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறாரு. அமித்ஷாவும் பிரதமரை சந்திச்சிருக்கிறாரு. 3 தலைவர்களும் கலந்து பேசியிருக்கிறாங்க. உறுதியாக சுஷ்மா ஸ்வராஜ், வசுந்தரா ராஜே இவர்களை எல்லாம் வெளியில் அனுப்புவதற்கு, ராஜினாமா செய்ய சொல்வதற்கான பேச்சுக்கே இடமில்லை அப்படிங்கிற முடிவுகளை அவர்கள் எடுத்ததாக தெரியுது. இன்றைக்கு டெல்லி வரக்கூடிய வசுந்தரா ராஜே தலைவர்களை பார்த்து தன்னுடைய நிலையை தெளிவுபடுத்துவார் அப்படிங்கிறதும் தெரியுது. இவங்க சொல்லக்கூடிய காரணம் வந்து அன்ஆத்தென்டிகேட்டட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எந்த நீதிமன்றத்தாலும் உறுதி செய்யப்படாத ஆவணங்களாக இது இருக்கிறதுனால அந்த அடிப்படையில் இவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கட்சி சொல்லுது, அரசு சொல்லுது, ரெண்டுமே சொல்லுது. பத்ரி, நீங்க எப்படி பார்க்குறீங்க அதை? ஆக்சுவலாக யார் ஆட்சியில் இருந்தாலுமே வந்து பல்வேறு பிரச்சனைகள் இது போல் வந்துகிட்டே இருக்க போகுது. இதுக்கு காரணம் வந்து ஒரு பல்வேறு பிரச்சனைகள் இது போல வந்துகிட்டே இருக்க போகுதுன்னா அது அந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய தவறு காரணமாகவா இல்லை எதிர்கட்சிகளுடைய அடிப்படையற்ற புகார்? ரெண்டுமே. முதல்ல வந்து இந்த ஒரு நம்முடைய ஆட்சி முறையில் ஒரு சில சுய ஒழுக்கம், நம்ம பத்திரிகைக்கு சுய ஒழுக்கம் பேசுகிற மாதிரி அரசியல்வாதிகளுக்கான ஒரு சுய ஒழுக்கம்ங்கிறது ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறது, எந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர வேண்டியது, இதெல்லாம் இல்லாமல் நம்முடைய அரசியல் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் ஹெல்ப் பண்ணலாம். அதில் ஆரம்பத்திலேயே ஒரு வெளிப்படைத்தன்மை இருந்துச்சுன்னா, சரியான ஆட்களுக்கு வந்து அது பற்றின தகவல் சொல்லப்பட்டதுன்னா எதிர்கட்சிகள் இதை ஒரு பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய இடமே கிடையாது. அதுக்கு பிறகு வந்து இப்போ டெண்டர்னு ஒரு விஷயம் எடுத்துப்போம். ஏன்னா இன்வேரியபிளி நம்ம வந்து இது உடனே மகாராஷ்டிராவில் பங்கஜா முண்டேவுடைய கேஸும் வரப்போகுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கிளியர் ப்ரொசீஜர் இருக்குது. பாரதிய ஜனதா தன் கட்சியைச் சேர்ந்த பல பேர் தங்களுடைய தனிப்பட்ட நலன்களுக்காக இதை செய்தார்களா அல்லது ப்ராசஸ் சரியாக தெரியாமல் சில விஷயங்களை செய்தார்களா அப்படிங்கிறதுல வந்து நம்ம அதை வந்து கட்டாயமாக அனலைஸ் பண்ணணும். சந்தேகத்தின் பலனை அவர்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கிறவங்க எதுக்காக சந்தேகத்தின் பலனை வந்து ஒருவருக்கு தரணும்? இப்போ அது சுஷ்மா ஸ்வராஜாக இருக்கட்டும், வசுந்தரா ராஜேயாக இருக்கட்டும், இவர்களை வந்து எதிர்கட்சிகள் தாக்குவதுங்கிறது ஒரே ஒரு காரணத்துக்காக தான். அது வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய அரசின் மீது களங்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தணும் குறைந்தபட்சம். அதில் வந்து கட்டாயமாக எதிர்கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஏன்னா இது வந்து இவ்வளவு நாளைக்கு ஊடகத்தில் தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது மக்களும் ஆமாண்டா இதில் ஏதோ இருக்குது, இங்கே ஏதோ உங்கள் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ப தொடங்குவார்கள். இங்கே வந்து அரசுடைய ஸ்டாண்டும் கட்சியுடைய ஸ்டாண்டும் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஸ்டாண்ட்லையும் நிறைய குறைபாடுகளை நான் பார்க்குறேன். அவர்கள் வந்து இதை பற்றின ஒரு இந்த மாதிரி அன்ஆத்தென்டிகேட்டட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறப்பவே அவங்களுடைய அடுத்த ப்ராப்ளம், நாளைக்கு அதில் ஒரு கொஞ்சோண்டு ஆத்தென்டிகேஷன் வந்துருச்சுன்னா திருப்பி என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் தடுமாறுவாங்க. இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டை வந்து இவங்க எடுத்தது தப்பு. இதை பல விதங்களில் வந்து ஹானஸ்டாக இதை கையாண்டுறதுக்கான பல வழிகள் இருக்குது. பட் இன்வேரியபிளி எல்லா அரசியல் கட்சிகளுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஷெல்லை ஏற்படுத்திக்கிறது. சில முக்கியமானவர்கள் இன்க்ளூடிங் நரேந்திர மோடி பேசாமலேயே இருக்கிறது. அதன் பிறகு சின்னவர்கள்லாம் ஆளாளுக்கு ஒரு வார்த்தைகளை பேசுறது. அதன் பிறகு எல்லாரும் சேர்ந்து ஒரு பின்னாடி இருக்கோங்கிறது. அது தவிர கட்சிக்குள்ளேயே குழிபறிக்கிற வேலைகள் எப்பவும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஜென்ரலி இது வந்து ஒரு கட்சிக்கு ஒரு பெரிய இழுக்க தேடி தரக்கூடிய ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன். கரை படிந்தவர்கள் யாருமே இல்லை, கரை படிந்தவர்கள் யாருமே கட்சிக்குள்ள இல்லை, ஆட்சியிலையும் இல்லை, அரசுகள்லையும் இல்லை அப்படின்னு சொல்லி அருண்ஜேட்லி நேற்று சொல்லியிருக்கிறாரு. அதான் அந்த கரைக்கான டெஃபனேஷனை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாது. இதுதான் எல்லை கோடுங்கிறத இன்னும் கொஞ்சம் இழுத்து வச்சுட்டிங்கன்னா எல்லை கோட்டை நீங்கள் தாண்டின பிரச்சனையே கிடையாது. ப்ராப்ளம் என்ன, நீங்கள் வந்து இப்போது லலித் மோடி விஷயத்தில் இப்போ அஃப்கோர்ஸ் இவங்க எந்த இடத்துக்கு போயிட்டாங்கன்னா இந்த சண்டையில் ஒன்று காணாமல் போயிட்டுருக்கு. இந்த லலித் மோடின்னு ஒரு ஆள் இங்கே உட்காந்து நீ ஆடுன்னு குரங்குட்டி மாதிரி இவங்க 2 பேரையும் ஆட்டி வச்சுட்டு இருக்காரு. இவங்க யாரும் லலித் மோடியை பற்றி பேசலை. ப்ராப்ளம் என்ன, 10 ரூபாய் ஷேரை எந்த ஒரு முட்டாளும் 96,000 ரூபா கொடுத்து உலகத்தில் எங்கேயுமே வாங்க மாட்டாங்க. அதை அக்வயர் பண்ணணும்னு நினச்சி ஒரு பெரிய இது பண்ணி போனால் தான் நடக்கும். லலித் மோடி அப்படி பண்ணியிருக்காரு. வசுந்த ராஜே சிந்தியாவுடைய மகன்கிட்ட இருந்து அதை வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட் தானே. நான் என்ன கேட்குறேன், ஆத்தன்டிகேஷன் எதுவும் இல்லைன்னா நீங்கள் இது பொய்யான ஆவணம்னு சொன்னீங்கன்னா தான் நடவடிக்கையை கைவிடுவது என்கிற பிரச்சனை வருது.
இதனுடைய உண்மைத்தன்மை அறிய வேண்டும் என்று சொன்னால் உண்மைத்தன்மை அறிந்த பிறகு நடவடிக்கை எடுப்போம்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் நீங்கள் இது உண்மைத்தன்மை தெரியாததுனால நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொல்கிறீங்க. அப்போ உண்மைத்தன்மை என்னன்னு சொல்ல வேண்டிய நிலைமையில் யார் இருக்கீங்க? ஒரு அரசாங்கத்துக்கு தானே அந்த எல்லா பொறுப்பும் இருக்குது. உங்கள் அரசாங்கத்தில் இருக்க மிக முக்கியமான 4 பேர் மீது மிக மோசமான குற்றச்சாட்டுகள் வருது, உங்கள் அரசாங்கத்தை பாதிக்குது. இது சரியா தப்பான்னு உறுதிப்படுத்த வேண்டிய நிலைமையில் இருக்க நீங்கள் யாரும் உறுதிப்படுத்தலை. நீங்கள் இதை யோசிச்சு பாருங்களேன். அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் UAPA வந்ததே, அதில் என்ன இருக்குது? ஒரு சாதாரண ஆளை அவனை உள்ள ஜெயிலில் பிடிச்சி போட்டிங்கன்னா அந்த சட்டத்துக்கு கீழே நான் குற்றமற்றவன் நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்குது. அவன்கிட்ட அரசாங்கம் கிடையாது, அவன்கிட்ட வேற எதுவும் கிடையாது, அவனும் உள்ளே இருப்பான். ஆனால் அவன் தான் நிரூபிச்சுட்டு வெளியே வரணும். ஆனால் உங்கள் அரசாங்கம் உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டையும் வாங்க முடியும். இது உண்மையா பொய்யான்னு நீங்கள் சொல்லிட முடியும். ஆனால் அடுத்தவன் உண்மைன்னு ப்ரூவ் பண்ண முடியலைங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்கள் வச்சிருப்போம்னு சொல்கிறது இது சந்தேகத்தின் பலனை கொடுப்பதில்லை. எல்லாரும் நாளைக்கு தன் மீது வந்தால் இது தங்களை பாதுகாத்துக் கொள்வது என்பதற்கான நடவடிக்கை. இதை இவங்களை விட முடியாது. ஏதோ நீங்கள் இப்போ நீங்கள் பேசுகிறதெல்லாம் என்ன, பொதுவாக மீடியாக்களில் வர்றதெல்லாம் அவர் நரேந்திர மோடி சொல்லட்டும் அல்லது இவர் சொல்லட்டும், இவங்களையெல்லாம் ஒரு புனிதர் என்கிற ஸ்தானத்தில் வைத்துக்கொண்டு, நீதிபதி ஸ்தானத்தில் வைத்துக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கீங்க. இவர்களுடைய தலைவர் அவர். இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறதுனால தான் அவர் தலைவர், இல்லைன்னா அவரும் தலைவர் கிடையாது. ஒரு 2-3 கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். 10 ரூபா ஷேரை எத்தனை ரூபா வேணாலும் கொடுத்து வாங்கலாம். அது இதில் முட்டாள்தனம்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு கம்பெனி சட்டம் அனுமதிக்கிறது மட்டுமே இல்லை, ஒரு பிசினஸ் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு. அது இந்த கேஸ்ல இருக்கா இல்லையாங்கிறது வேற விஷயம். பொதுவாக ஒரு கம்பெனி நீங்க இல்ல பொதுவாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது 10 ரூபா ஷேர் தான் நம்ம இந்தியாவில் ஆரம்பிக்க முடியும். அப்புறம் அந்த கம்பெனியுடைய வேல்யூவேஷன் அதிகமாகிட்டே போகும்பொழுது நீங்க மேற்கொண்டு வாங்குற ஷேர், அதுக்கப்புறமா அதே ஷேரோடைய விலைகள் அதிகமாகிட்டே தான் போகும். அது ஒரு பொருட்டு கிடையாது. இன்னொன்னு, இந்த இடத்துல இந்த ஒரு விஷயம் இதுல நான் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். 10 ரூபாய்க்கு தான் இப்ப வித்தது. நீங்க பிரீமியம் கொடுத்து இப்பவும் சில ஷேர் 2000 3000 போகுது. 2008-9 10 ரூபாய்க்கு தான் வெளியே வாங்கின போது இவர் மட்டும் வாங்கி இருக்காருங்கிறதா பிரச்சனை. ஊர் முழுவதும் அப்படி வாங்கியிருந்தா பிரச்சனை இல்லை. இல்ல அது ஒரு சரி நீங்க சொல்லுங்க. அதான் கிட்டத்தட்ட அதே தான். அதாவது 96,000 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த கம்பெனி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்ததா, சந்தையில அந்த மதிப்பு அப்படி இருந்ததான்னு கேட்கத்தான் வந்தேன். அவர் சொல்லிட்டாரு. அதாவது பப்ளிக்கலி ட்ரேடட் ஸ்டாக்ல இந்த மாதிரியாக நடப்பதற்கு சாத்தியமே கிடையாது. பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ்ல இந்த மாதிரி ஒரே ஷேரை பல்வேறு விலைகளுக்கு பலருக்கு விற்கலாம். அது எங்கேருந்து வருது அப்படின்னா, யார் அதை எந்த பிரீமியத்தில் பார்க்குறாங்கிறத பொறுத்து இருக்கு. ஆனால் அதையும் தாண்டி ஒரு குவிட் ப்ரோகோ இருந்து சில காரியங்கள் செய்யப்படலாம். இல்லைன்னுலாம் சொல்லலை. இதெல்லாம் இவர்கள் எல்லாம் புனிதர்கள் அப்படின்லாம் சொல்லலை. நான் இந்த கம்பெனியில் நான் இவ்வளவு பணம் கொடுத்துட்றேன், அதுக்கு என்ன ஷேர் வேல்யூவோ அதில் நம்ம பார்த்துக்கலாம், பதிலுக்கு எனக்கு வேற ஏதாவது நீ செய்து கொடு அப்படின்னு இருந்தா இதை அன்ரேவல் பண்ணியே ஆகணும். அதை யார் செய்வாங்க அப்படிங்கிறது கனகராஜ் கேட்குறாரு. அரசு தானே செய்யணும் இதை. இப்போ நான் தனி மனிதராகவா செய்யறது அப்படின்ட்டு. இதற்கு பல நேரங்களில் தனி மனிதர்களே இதை கண்டுபிடிக்கலாம். இது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஏன்னா ஒரு ஊழல் குற்றச்சாட்டுங்கிறது வெளியிலிருந்து தான் வந்தாகணும். ஒரு குரூப்பாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி தன்னைத்தானே எக்ஸ்போஸ் பண்றதெல்லாம் எந்த காலத்திலயும் நம்ம ஊர்ல நடக்க போறது கிடையாது. கட்சி உள்ளுக்குள்ள எக்ஸ்போஸ் பண்ணாது, அரசுல நடக்காது. ஏன்னா நம்மகிட்ட இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டிஸ் எதுவும் கிடையாது. அன்பார்ச்சுனேட்லி நம்முடைய டெமோக்ரஸி இன்றைக்கு இப்படித்தான் இருக்கு. பட் ஊழலை அம்பலப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து வெளியில சொல்றவங்களுக்கு நமக்கு சத்யேந்திர துபேல இருந்து நேற்று மத்திய பிரதேசத்துல இருந்த ஜேர்னலிஸ்ட் கொண்டுடுவாங்க, எரிச்சிருவாங்க. இது கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு இந்த அராஜகம் நம்ம நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதற்கு தான் நம்ம வலுவாக எதிர்க்கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து இதை எக்ஸ்போஸ் பண்ணும்பொழுது அவர்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு. அது ஒரு கூட்டத்தின் ப்ரொடெக்ஷன். நீங்க போய் ஒரு எதிர்க்கட்சி தலைவரை சும்மா போட்டு பெட்ரோல் ஊற்றி எரிக்கிறதெல்லாம் இனி நம்ம ஊர்ல சாத்தியம்னு நான் நினைக்கல. ஒரு காலத்துல அதெல்லாம் நடந்திருக்கலாம். அப்ப எதிர்க்கட்சிகள் மிக முக்கியமான ஒரு ரோலை பண்றாங்க. சாதாரணமாக இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறவங்க அந்த தகவலை அனானிமஸாகவோ இல்லை வேறு வழியாகவோ எதிர்க்கட்சி தலைவர்கள்ட்டையும் ஊடகங்கள்ட்டையும் கொடுப்பதன் மூலமாக மட்டும்தான் ஊழல் வெளியில வரும். இந்த விசில் ப்ளோயர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு இதுதான் வழி. வேற வழியே நம்ம நிதர்சனமா பார்ப்போம். இன்னைக்கு இதுதான் வழி. ஆனால் எனக்கு இந்த விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு குறைபாடாக நான் பார்ப்பது,
எதிர்க்கட்சிகளும் ரொம்ப அவசரப்படுறாங்க. ஒரு கேஸை பில்ட் பண்ணுறதுக்கு டக்குன்னு இதனுடைய ஒரு ஷார்ட் டேர்ம் கெயினை மட்டும் பார்க்குறாங்க. இது வரைக்கும் நடந்திருக்கிற இந்த விஷயத்தில் வந்திருக்கிறத எதிர்க்கட்சிகள் வெறும் ஷார்ட் டேர்ம் கெயின்ஸாக மட்டும் பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது. இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்கன்னா என்னென்ன விதத்தில் வசுந்தரா ராஜேவுக்கும் லலித் மோதிக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்னதை தாண்டி அரசாங்கத்துடைய பணம் அங்கே போயிருக்கா, என்னென்ன மாதிரியான தவறுகள் இங்கே நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க கொண்டு வரும்பொழுதுதான் நாள்தோறும் ஒவ்வொரு செய்தி அது தொடர்பாக வந்துட்டு இருக்கு. அந்த செய்திகள் எல்லாமே இப்போ இந்த லலித் மோடியினுடைய மனைவிக்கு சிகிச்சை அளித்த போர்த்துகீசிய மருத்துவமனை ராஜஸ்தான்ல கிளை தொடங்குவதற்கு ஏதோ MOU இருக்கிறதாக நேற்று ஒரு செய்தி வருது. பட் இது எதுலையுமே நீங்க ஊழல்ங்கிறத காண்பிக்கவே முடியாது. ஏன் ஒரு ஹாஸ்பிட்டல் இங்க தொடங்குறதுல என்ன பிரச்சனை இருக்கு? யார் வேணாலும் ஹாஸ்பிட்டல் தொடங்கலாமே. இவர்கள் அரசு பணத்தை தருகிறார்களா? எல்லாருக்கும் கொடுக்காத ஒரு ஸ்பெஷல் பிரிவிலேஜஸ் தருகிறார்களா? நீங்க இப்படிதான் நீங்க எந்த விதத்துல பணம் அராஜகமாக இன்னொருவருக்கு போயிருக்கிறதுங்கிறத காண்பித்தால் ஒழிய இந்த இடத்துல ஒரு ஊழல் இது சாதாரண சின்ன சின்ன விஷயம். இப்ப நேத்துக்கு இவங்க இந்த எக்ஸ்போஷர்ல ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக மத்திய பிரதேஷ் முதல்வர் தன்னுடைய பார்ட்டி ஒர்க்கர்ட்ட நீ ஒழுங்காக வேலை செய்தால் உனக்கு கட்சி பதவி தரப்படும்னு சொன்னதை எக்ஸ்போஸே அப்படின்னு காமிக்கிறாங்க. இது என்ன, ஒரு கட்சி தலைவர் தன்னுடைய கட்சி தொண்டர்கிட்ட இதுதானே சொல்லுவாங்க? ஸோ ஒரு சென்ஸ்லெஸ்ஸாக ஆயிட்டு இருக்கு இது அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஒன்று இது ஒரு சிஸ்டத்தினுடைய பகுதி. இப்போ பத்ரி சார் சொல்கிற மாதிரி இதை நான் ஐசோலேட்டடாக பார்க்கல. நீங்கள் அப்படி பார்க்கலைன்னா அதனால தான் நம்ம தப்பு பண்ணுறோன்னு அர்த்தம். நரேந்திர மோடியோ அல்லது அருண்ஜேட்லியோ கிரிக்கெட் அசோசியேஷன்ஸுடைய தலைவர்களாக இவங்கெல்லாம் ஒரு 20 மணி நேரம் நாட்டுக்காக உழைக்கிறவங்க. சிஎம்மாக இருக்கிற போதே அவர் அப்படி இருந்தார் அப்படிங்கிறது. இவங்க எல்லாரும் அவரோட எல்லா காலத்திலையும் உறவோடு இருந்திருக்கிறார் என்பதோடும் அது சம்மந்தப்பட்டது. இன்றைக்கும் இவ்வளவு தூரம் காங்கிரஸ் ஏன் வெளியே விட்டான்னு கேட்குறாங்களே தவிர ஒரு எக்ஸ்ட்ராடிக்ஷன் ட்ரீட்டி இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலேருந்து அவரை கொண்டு வருவதற்கான முயற்சியை பற்றி இவங்க பேசுகிறதில்ல அப்படிங்கிறதோடவும் இது சேர்ந்தது. மூணாவது விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இது எல்லாமே போட்டுங்க. நீங்கள் இந்த முரண் நலன் என்கிற ஒரு பிரச்சனையை பற்றியான அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே நியாயப்படுத்திட முடியும். ஏங்க இதில் இப்போ சார் கூட சொன்னார், நான் என்னுடைய கேள்வி ரொம்ப கஷ்டம் என்னன்னா, அவர் எல்லாத்துலேயுமே நல்லதை பார்க்குறார். ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா, அனுபவத்திலிருந்து நான் நல்லதுன்னு நினச்ச பல விஷயங்களே இப்படி மோசமாக இருந்திருக்கு. 10 ரூபாய் ஷேரை அவர் 5000 ரூபாய் கூட வாங்கட்டும், அந்த சமயத்தில் வேறு யாராவது அப்படி வாங்கியிருந்தால் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் 10 ரூபா ஷேரை 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் 950 ஷேரை வாங்கிறது என்பது, நீங்கள் அதில் இன்னொரு விஷயமும் கூட இருக்குது. அந்த கம்பெனியை நான் டேக் ஓவர் பண்ண போகிறேன், இன்றைக்கு இல்லைனாலும் ஃப்யூச்சரில் எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சில லட்சம் ஷேரை அதிலேருந்து வாங்குறீங்கன்னு வச்சுங்க, அதை கூட நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இது எதுவும் இல்லாமல் இருக்கிற போது இவங்களுக்கு என்ன அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது விஷயம், நீங்கள் நான் சொல்ல விரும்புகிறது, நம்ம ஊர் இருக்க இன்றைக்கி நீங்கள் கோயில்பட்டியில் ஒரு டிஎஸ்ஓவை காலையில் வீட்டை கதவை தட்டி அவர் வெளியே வந்தோடனே எரிச்சிட்டாங்க. மண்ணெண்ணை ஊற்றி மனைவி எல்லாத்துக்கும் முன்னால் எரிச்சிட்டு போயிட்டான். ஊரே வேடிக்கை பார்த்தது. அந்த பெண்ணுக்கு அவருடைய மனைவிக்கு வேலை கொடுத்துருக்காங்க என்பதை தாண்டி அந்த குற்றவாளி இன்னைக்கு வரை கண்டுபிடிக்கப்படலை. அந்த ஊர்லேயே தான் இருக்கான். இன்றைக்கும் நீங்கள் பொது விநியோகத்தில் இருந்து போய்கிட்டே இருக்கு. ஸோ இது ஒரு சிஸ்டத்தினுடைய பார்ட். நீங்கள் சார் கூட சொன்னார், நீங்கள் இதில் சில எத்திக்ஸை பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படின்னு கூட ஒருத்தர் சொன்னார். இவங்களுடைய தொழிலுக்கு இவங்க ரொம்ப நியாயமாக இருப்பாங்க. சிவராஜனுடைய கணவர் அவர் தொழிலுக்கு நியாயமாக இருப்பார். அரசியலுக்கு விசுவாசமாக இருப்பதை விட அவர்கள் செய்கிற தொழிலுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்காங்க. எனவே அதை அவர்கள் காப்பாற்றுவதற்கு முயற்சிப்பாங்க. அதனால தான் நீங்கள் சிதம்பரம் ஃபேர் க்ரோத் இஷ்யூவில் தவறு செய்தார் என்று பிஜேபி நாடு முழுவதும் பேசிக்கிட்டு இருந்தபோது அருண்ஜேட்லி அவருக்கு ஆதரவாக வாதாடி கொண்டிருந்தார். இப்போ ஊடகங்கள்ல, அதுவும் குறிப்பாக ஒரு ஊடகம் கிட்டத்தட்ட ஒரு ஊடகம் இல்லை, அடுத்தடுத்து ஆங்கில ஊடகங்கள் எல்லாமே கரைபடிந்தவர்களின் கூடாரமாக பாரதிய ஜனதா கட்சி மாறிக்கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை முன்னிலைப்படுத்தி கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா கரைபடிந்தவர்கள் யாருமே எங்களிடத்துல இல்லை அப்படின்னு சொல்லி நேற்று அருண்ஜேட்லி சொல்றாரு. நீங்க நிகழ்ச்சியை நிறைவு செய்யற இடத்துலயும் இருக்கிறோம், அதனால உங்களுடைய சுருக்கமான பதில். இல்ல, கரைபடிந்தவர்கள் எல்லா கட்சியிலும் இருக்காங்க.
ஸ்கேல் என்ன, அது இங்க ஜஸ்டிஃபிகேஷன் இவர் ஜஸ்டிஃபிகேஷன்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணவே முடியாது. நீங்கள் ஆழமாக தோண்டினால் பாரதிய ஜனதா கட்சியில் குற்றம் செய்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு ஆட்சியை நடத்த முடியுமாங்கிறதே ஒரு கேள்வியாக இருக்குது. அதனால தான் வந்து ஒரு டிஃபென்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதை மாற்றுவதற்கான ஒரு 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 இடம்ங்கிறது இன்றைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லாத இருக்கிற ஒரு 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 மோசமான சூழல் இந்தியாவில் இருக்குங்கிறது தான் உண்மை. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.